எனும் ஊர்ல பார்வதி சேகர் என்ற ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க. பார்வதி அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்களும் அதோட தன் பையன் மேல ரொம்ப பாசமானவங்களும் கூட. அவங்க சொன்னாங்க, ஏமா இன்னும் சாப்பிடல, இன்னும் மருமக சமைக்கலையா, அதான் உட்காந்துருக்கேன். அவ கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காமா. ஆரம்பத்துல நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏமா இப்ப அடிக்கடி அவளை திட்டிக்கிட்டே இருக்க? பார்வதியோட மருமவ ராதா ரொம்ப அன்பானவங்க, பொறுமையானவங்க, வெகுளித்தனமா இருக்கிறவங்க. ராதா சொன்னாங்க, நான் சமைச்சு முடிச்சிட்டே, இன்னும் குழம்பு மட்டும் தாளிச்சினா சமையல் முடிஞ்சிரும், நீங்க வாங்க சாப்பிட. சொல்லிக்கிட்டே இருக்காத. நீயாவது சொல்லிக் கூடாதப்பா. நான் என்னத்த செய்ய, உங்க அம்மா கேட்க மாட்டேன், நானும் சொல்லி பார்க்கேன். சும்மா சும்மா ஏதாவது சொல்லிக்கே இருக்கா. பண்ணுவான சரியில்லைன்னு சொல்றது பாத்துக்க. அப்படியெல்லாம் இல்ல தானே, தினைக்கு மார்க்கெட் எந்திரிச்சேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ராதா எந்த வேலை செஞ்சாலும் பிடிக்கல, அதனால எப்பவும் கரைச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதே போல ஒரு நாள் ராதா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது பார்வதி அம்மா சொன்னாங்க, ராதா என்ன பண்ணிட்டு இருக்க? குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கேன். பார்வதி வீட்டு வேலை செய்யறது, நீ சமைக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இந்த வீட்டுக்கு லாக்கி போடவே மாட்டேன் என்னைக்குமே. எந்த வேலை நீ செய்யறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒண்ணு உருப்படியா செய்றியா? என்ன முதல்ல இப்படி பேச மாட்டீங்களே, இப்ப வர வர எதுக்கு பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி சொல்லவும் ராதா அழுதுகிட்டே ரூமுக்கு போயிட்டா. என்னமா உனக்கு ஆச்சு? முதல்ல நல்ல தனமா இருந்த, ஏமா இப்ப எப்ப பாரு தேவையில்லாத பேசி அவளை மனசை கஷ்டப்படுத்துறேன். ராதா ரொம்ப நல்ல பொண்ணுமா, நல்ல பாசமானவங்க கூட, அவளை ஏமா இப்படி கஷ்டப்படுத்துற? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லமா. நானும் அவளும் பக்கத்து ஊர்ல வீடு பார்த்து தனி கொடுத்துட்டு போலான்னு இருக்கோம். மேல எங்களுக்கு பொறுமை கிடையாதுமா. எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நாள் கூட நிம்மதியா தூக்க விட மாட்டீங்க. அப்படியெல்லாம் வரவே மாட்டோமா, சொத்தை நீயே வச்சுக்குங்க. அப்படியெல்லாம் இல்ல, உன் மேல பாசம் மரியாதை எப்பயும் இருக்கும். எப்ப பாரு நீ பேசிட்டே இருப்ப, எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நாங்களும் மனுஷன், எனக்கு கோவம் எல்லாம் வரும். அவ இந்த மாதிரி நீ பேசுறதுக்கு எதுக்கு ஏதாவது பேசிருக்காளமா இல்லமா, அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உங்க மேல அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கா, அதை நீங்க எனக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்க. பாத்துட்டு இருக்க, வா கிளம்புவோம். இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு மேல யோசிக்க ஒண்ணு கிடையாது. தப்பு எதுவும் கிடையாது, நீ எதுவும் கஷ்டப்படாத. ராதாவும் ராகவனும் தனி கொடுத்துன வந்து நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அப்படியே பல மாசமும் போச்சு. ராகவன் ஒரு நாள் கிராமத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்பா சேகரங்க வந்தாரு. அப்பா எப்பப்பா வந்தீங்க? இப்பதாப்பா பஸ்ல இறங்கி நடந்து வர, நீ வந்து முன்ன நிக்க. அப்படியாப்பா வாங்கப்பா வீட்டுக்கு. இருக்கட்டும். இல்ல போன் அடிச்சு உன் நம்பருக்கு லைன் கிடைக்கல, அதே நேரடியாக வந்துடலான்னு வந்தேன். என்னப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? இல்லப்பா அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்க, அதை சொல்றதுக்கே போன் அடிச்சேன், போனுக்கு லைனே கிடைக்கல. என்னப்பா சொல்றீங்க, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையா? எப்பப்பா எதனால? வயசான காலத்துல எல்லாருக்கும் வரதே வந்திருக்கு. அவளுக்கும் இந்த ஒரு வாரமா அவளுக்கு ஒன்றுக்கு உடம்பு முடியல, ஏதோ கதத்துக்கா நடந்துட்டு இருந்தா, இன்னைக்கு சுத்தமா படுத்துட்டா. அப்படியாப்பா இந்தப்ப நானும் ராதாவும் இப்ப கிளம்பி வாரோம். ரொம்ப நல்லது வாப்பா. அப்படி சொல்லவும் மாதவனும் ராதாவும் கிளம்பி வீட்டுக்கு போலான்னு இருந்தாங்க. அம்மா போலடா. ஏ பார்வதி, யார் வந்திருக்கான்னு பாரு. அவனும் மருமகளும் வந்திருக்காவ. அவனும் மருமகளும் வந்திருக்காவ, கண்ணு திறந்து பாரு. பார்வதி அம்மா சொன்னாங்க, இந்த அம்மாவை பார்க்க உனக்கு இப்பதே நேரம் கிடைச்சுதாடா? அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. ஏன் இந்த அம்மாவை பார்க்க வரவே இல்ல? நான் பெரியவ, ஏதோ கூறுகட்டத்தனமா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன், அதுக்கு உடனே தனி கொடுத்துட்டு போறேன்னு போயிட்டே இந்த அம்மாவை விட்டுட்டு. டேய் எப்படி இருக்கீங்க? ஒரு எதுவும்
இட்லி கடையில வாங்கி கொடுத்தேன். ஏதோ 2 பிச்சு தின்னுட்டு போதும்ட்டா. மாத்திரையும் போடலமா. இருக்குது உங்களுக்கு கஞ்சி கொண்டு வரேன். உங்க வரும்போது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உனக்கு இந்த சரியான வேண்டிட்டு வந்திருக்கோமா. சீக்கிரமா குணமாயிடுமா, கவலைப்படாத. சரியானதுக்கு அப்புறம் நாங்க அந்த வீட்டுக்கு போய்க்கிறோம். அது வரைக்கும் இங்கே இருக்குமா.